Excuse me, teacher. Yes, Michelle. டீச்சர் நீங்க ஐசிடி லிங்க்கு பதிலா இங்கிலீஷ் லிங்க் போட்டிருக்கீங்க டீச்சர். அப்படியாம்மா? சோ அப்ப அதான் நீங்க ஜாயின் பண்ணி அதுல இருந்திருக்கீங்க போல. ரைட் ரைட். எனக்கு இந்த லிங்கை வந்து மியூட் பண்ண சொல்லி கேட்டுச்சு. ரைட், 1 minute ஷேர் பண்ணிட்டு ஓடியார். ஆண்டவர் எல்லா ரைட். நீங்க கிரேட் 7 என்ன? கிரேட் 7. பேரண்ட்ஸ் குரூப்ல அனுப்பி இருக்கிறேன். ஓகே தானே? மட்டல்ல அனுப்பணும் என்ன? ஓகே டீச்சர். டீச்சர் ஐசிடி குரூப் இருக்குதா? ஓமாம்மா, ஒரு குரூப் ஒன்று இருக்கு. போன வருஷம் டீச்சர் அதுல என்னையும் சேர்த்து விட முடியுமா டீச்சர்? ரைட் ரைட். இது வந்து சார்கிட்ட இருக்கா சொல்லி நீங்க ஜாயின் ஆகணும். மரியம். சார் டைரக்டர் சார். ஓகே, நான் சார்ட்ட சொல்றேன். ஓகே டீச்சர், தேங்க்யூ. ரைட். 2 minutesல ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாம் ஜாயின் பண்ண. ரைட், ஓகே, நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் பிள்ளைகள். ஓகே, போன கிளாஸ்ல நாங்க என்ன பார்த்திருந்தோம்? சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இஸ் இட்? எஸ் டீச்சர். சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்ஸ்ல நாங்க நோட்ஸ் எழுதி கொண்டு இருக்கிறோம், அப்படித்தானே? எஸ் டீச்சர். சோ அதுல கடைசியா நாங்க எதை எழுதி இருந்தா? ஜெனரேஷன் எல்லாம் தேர்ட் முடிச்சிட்டோம். ஜெனரேஷன். நோ டீச்சர், எதுல? இன்னும் ஒரே ஒரு ஜெனரேஷன் டீச்சர். 4th ஜெனரேஷனா?
டீச்சர் இப்ப தேர்ட் ஜெனரேஷன் எழுதி முடிச்சிட்டோம், இன்னும் ஃபோர்த் ஜெனரேஷன் எழுத தொடங்க இல்லை. ரைட். அப்ப இனி ஃபோர்த் ஜெனரேஷன் அடுத்த வேர்ட். ஓகே ஃபைன், லெட்ஸ் சி. ஃபோர்த் ஜெனரேஷன் போட்டுக்கொள்ளுங்க. இந்த கிளாஸ்ல யாருக்கு மிஸ் வந்து பொறுப்பு தந்து நான் மிஸ்ஸுக்கு ஞாபகப்படுத்த சொல்லி ரெஜிஸ்டர் மார்க் பண்றதுக்கு? டீச்சர் அட்டெண்டன்ஸ். எஸ், அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ண யாருக்கு பொறுப்பு தந்து? மிஷேல். மிஷேலுக்கு. ரைட். இங்கிலீஷுக்கு யாருக்கு பொறுப்பு கொடுத்தேன்? ஞாபகப்படுத்தலையே இன்னைக்கு. டீச்சர் நான் வர விலங்கையில மரியம்? நான் வரவோன்னு கேட்டேன். ஞாபகப்படுத்துறீங்களா? ரைட். இங்கிலீஷ் கிளாஸுக்கு, இங்கிலீஷ் கிளாஸ் வாரீங்களா? ஓ டீச்சர் வந்தேன். மரியம். மரியம் இனிமேல் இங்கிலீஷ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணின உடனே மிஸ்ஸுக்கு சொல்ல வேணும், மிஸ் ரெஜிஸ்டர் மார்க் பண்ண வேணும். சரியா? ஓகே மிஸ். அக்ஷயன் யாரோனிக்கு இன்னும் சுகமாகி இல்லையா? எனக்கு தெரியல. நான் இப்ப அவ பார்த்து நிறைய நாள் ஆகுது மிஸ், அதனால தெரியல. மிஸ் கேட்ட நான் சொல்லுங்க. ஓகே மிஸ். Today, Yaruni Excuse me, absent. miss. Yaruni absent. Preetika. Excuse me, miss. Yes, Excuse me, Mariam. miss. Mariam. நான் வந்து போன கிளாஸ் ஐசிஐடிக்கு வரல. அதுக்கு Okay. நோட்ஸ் எப்படி மிஸ் எடுக்கணும்? நீங்க மிஸ்ஸோட யூடியூப் சேனலுக்கு போனா கிடைக்கும். ஒருக்கா மிஸ்ஸுக்கு ஒருக்கா ஞாபகப்படுத்துங்க. அந்த லிங்க் ஒருக்கா உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன். சரியா? ஓகே மிஸ். எத்தனை தாள் விடணும்? எத்தனை தாள்னு மிஸ்ஸுக்கு தெரியலையாம்மா. ஸோ நாங்க எத்தனை தாள் எழுதிட்டோம் பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து. அச்சயன், வர்ஷினி, 7 பேஜா? எஸ் மிஸ். 7 பேஜா மரியா? மிஸ் சிஆர் புக்கா? சிஆர் புக் இல்ல, நார்மல் என்ன? எஸ் மிஸ், நார்மல் காப்பி. நார்மல் காப்பி. ஓகே மிஸ். வர்ஷினி வரையில என்ன? ரைட். ரக்மா இருக்கிறீங்களா? ரக்மா, கவினாஷ காணேல, மரியம், ஷனோஷ். ரைட். வேற யார்ட்ட பேர் நான் கூப்பிடல பிள்ளைகள்? மிஷேல். மிஷேல் இருக்கோ? மிஷேல் இருக்கு. வேற? ஓகே. கிளாஸ் முடியக்கலே மறுக்கா ஞாபகப்படுத்துங்க மரியம்மா, மறந்துடக்கூடாது ரெஜிஸ்டர் மார்க் பண்ண. ஓகே மிஸ். ரைட். எழுதிங்களா? இது எழுதிங்களா? மிஸ். விளங்கல மரியம்? ஐசிடி கிளாஸ்லயா? எஸ், ஐசிடி கிளாஸ். இந்த கிளாஸ் எவ்ரி கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணும் போதும் முடியறதுக்கு முன்னமும் எனக்கு ஒருக்க ஞாபகப்படுத்தணும் மிஸ் அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணணும். சரியா? அதுக்கு வந்து மிஸ் விளங்கல? அதுக்கு வந்து நான் இங்கிலீஷ் கேட்டேன். என்னம்மா விளங்கல? நான் இங்கிலீஷ் டீச்சர் சொல்லணும் அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ண. இங்கிலீஷுக்கு ஐடிக்கு யாரு? நம்ம மிஷேல் என்ன? ஓ டீச்சர். மிஷேல் ஐசிடிக்கு, இங்கிலீஷுக்கு மரியம் சொல்லவா? ரைட். ஓகே மிஸ். விஷாலினி,
விஷாலினி கதைக்கிறாங்க இல்லையா? விஷாலினி இருக்கிறீங்களா இல்லையா? Yes, teacher. விஷாலினி வர்ஷினி வந்துட்டாவா? வர்ஷினி Yes, miss. வர்ஷினி 2 கிளாஸா Yes, காணையில? miss. வர்ஷினி 2 கிளாஸா ஓ காணையில? மிஸ். மிஸ் எங்களுக்கு இங்க எங்க ஏரியால கொஞ்சம் பவர் கட் மிஸ். ஆஹ் அதனால ஜாயின் பண்ண முடியறது இல்லையா? எஸ் மிஸ். ரைட், ஓகே. ஓகே, அப்படி பவர் கன்சப்ஷன் எழுதிட்டோம். இது ஃபோர்த் ஜெனரேஷன் மிஸ் ஆல்ரெடி விளங்கப்படுத்தி இருப்பேன். ஸோ ஃபோர்த் ஜெனரேஷன் என்ன சொல்லுது? ஃபோர்த் ஜெனரேஷன் என்ன சொல்லுது? கடைசி இது சரியா? நாங்க இப்ப பாவிக்கிற மாடல் லெஸ் பவர் கன்சப்ஷன், அதாவது குறைவான பவர் கன்சப்ஷன் வென் கம்பேர் வித் தேர்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். ரைட்டா? மூன்றாவது ஜெனரேஷன் கம்ப்யூட்டரோட கம்பேர் பண்ணுங்க. எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் செகண்ட் ஜெனரேஷன் வரைக்குள்ள கம்பேரிஷன் எப்படி நடக்கும்? செகண்ட் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனோட தான் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. அதை போலதான் பிள்ளைகள் இப்ப தேர்ட் ஜெனரேஷன் என்ன சொல்லியிருக்கு? மூன்றாவதோட கம்பேர் பண்ணிக்கல லோ பவர் கம்ப்யூஷன், கொஞ்சமா தான் பவர் போகிற இது இருக்கு தேர்ட் ஜெனரேஷனை விட. சரியா? ஓகே, இது பவருக்குரியது. பாப்போம். எழுதி முடிச்சிட்டீங்களா? முடிச்சா சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ். எஸ் அக்ஷய். மிஸ் ஏறுண்டுங்கிறீங்களா இப்ப நெட்வொர்க்கை மாத்தியும் எனக்கு ஜூம் கட்டாயம் ஒன்று இருக்குது. இப்பவே ஒரு 5-6 தடவை கட்டாயம் நான் திருப்பி ஜாயின் ஆகிதான் மிஸ். அதனால வீடியோ பண்ணலாமா மிஸ்? ஓமாமா, நான் வீடியோ நாளைக்கு அப்லோட் பண்ணிடுவேன் காலையில, பாத்துக்கொள்ளுங்க. ஓகே மிஸ். ரைட் ரைட், அடுத்தது போவோம். 4வது ஜெனரேஷன் இல்ல. சைஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சின்னது என்ன? இப்போ உங்களுக்கு கைக்குள்ள வைக்கிற மாதிரி வந்திருக்கு. தேர்ட் ஜெனரேஷனோட ஒப்படைக்கல எங்களுக்கு சின்னதா தான் இருக்கு. ஸ்மாலர் இன் சைஸ் when compared with third generation computers. ரைட், இந்த அளவுக்கு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் நாங்க பார்த்தோம் ஒரு ரூம் அளவுக்கு ஒரு கம்ப்யூட்டர். அதுக்கு பிறகு பார்த்தா கொஞ்சம் சின்னது. அதுக்கு பிறகு பார்த்தா இன்னும் கொஞ்சம் சின்னது. இப்ப பார்த்தா பாருங்க, இனி பாத்தீங்கன்னா சும்மா வால்ல ஸ்கிரீன் மாதிரி தான் இருக்கு. கம்ப்யூட்டருக்குன்னு ஒரு இடமே தேவைப்படாத மாதிரி தான் இருக்குமே. பிள்ளைகள் இந்த கிளாஸ் பற்றி உங்களோட ஸ்கூல்கள்லயும் நீங்க பிள்ளைகளுக்கு சொல்லி யாரும் விரும்பினா ஜாயின் பண்ணலாம். அதை வந்து உங்களோட டைரக்டர் சாரோட
அவங்கள ஜாயின் பண்ணி விடுங்க. யாரும் பிள்ளைகள் விரும்பினா, ஆன்லைன் கிளாஸுகள் விரும்பினா நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? உங்களுக்கு இந்த கிளாஸுகள் பிரயோசனமா இருந்தா நீங்க மற்றவங்களுக்கும் சொல்லுவீங்க என்ன? உங்களுக்கு பிரயோசனம் இல்லாட்டி நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டீங்க. அப்படிதானே பிரீத்திகா? Right. Go to next point. Speed. எவ்வளவு speed? High in speed in third generation compared with third generation computer. High in speed. High in speed than third generation computer. கிளாஸ்ல படிக்கிறது விளங்குதா? யாருமே மிஸ்கிட்ட டவுட்ஸ் உண்டோ இல்லாட்டி விளங்கியலே உண்டோ திருப்பி கேட்டதில்ல. பாப்போம். எல்லாரும் மோமனிட்டு இருக்கிறீங்க. மார்க்ஸுகள் ஃபர்ஸ்ட் மார்க்ஸுகள் வரட்டுமே, அதுக்கு பிறகுதான் இருக்குது. ரைட். அடுத்த பாயிண்ட்ஸ். measured in picosecond. எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர், Yes. பிகாசெகண்ட் என்ன டீச்சர்? அது நம்ம ஸ்பீட கணிக்கிறதான அலகு. நாங்க மைக்ரோ செகண்ட்னு பார்த்தோம் ரெண்டாவது ஜெனரேஷன்ல. என்ன அந்த செகண்ட கணிக்கிற அலகம். பிகோ செகண்ட் சொன்னா என்ன சொல்றது, வலு ஸ்பீடா. சரியா? மைக்ரோ செகண்ட் சொன்னாலும் நாங்க இப்ப என்ன சொல்றது, இப்ப நாங்க சுண்டுறதுட்ட 2 மடங்குன்னு சொல்லலாம். இது வந்து அதை விட மேல ஸ்பீடா தான் ஒர்க் பண்ணும். பிகோ செகண்ட் ஸ்பீடா அளக்குற அலகு. சரியா? ஓகே டீச்சர், தேங்க்யூ. இப்போ கிலோமீட்டர் சென்டிமீட்டர்னு சொல்லுவோம் தானே, அத போல செகண்ட்ஸ்ல பிகோ செகண்ட் சொன்னா இந்த நாங்க சுன்றதை விட அந்த செகண்டை விட நல்ல ஸ்பீடா வேலை செய்யக்கூடியது. ரைட். நாலாவது காஸ்ட் எப்படி இருக்கும்? சரியான விலை. நான் இப்போ ஒரு லேப்டாப் பண்றேன்டா, கம்ப்யூட்டர் பண்றேன்னு சொன்னா எவ்வளவு பிள்ளைகள் 7 lakhs அந்த மாதிரி தான் போகும். High cost for purchasing than third generation computers. Third generation விட இது வந்து high cost. High cost இருக்க போகுது. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ். Yes, Pritika. மிஸ், நீங்க இப்படி தாடுறதுக்குள்ள சார் தமிழ்ல போடுவாரா? அதுதானே மிஸ் வந்து எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியலையே. சார் வந்து நோட்ஸ் அனுப்புறாரும் இல்ல. எத்தனையோ தரம் சொல்லிட்டேன், அனுப்புறேன் மிஸ்ன்ற. என்ன செய்யறேன்னு தெரியல மிஸ்ஸுக்கும். பாப்போம், நான் அடுத்த கிளாஸ்ல ஏதாவது உங்களுக்கு செய்யறேன் பிள்ளைகளா. தமிழ் பிள்ளைகளுக்கு தமிழ் பிள்ளைகளோட புக்கில, உங்களோட புக் இல்லையம்மா, எனக்கு ஒருக்கா சொல்லுங்க. இந்த ஜெனரேஷனை குறிச்சு உங்களுக்கு என்ன சார்ட் தந்திருக்கிறாங்க? ஜெனரேஷனை குறிச்சு உங்களோட புக்ல என்ன தந்திருக்கிறாங்க? இதுல எத்தனை பிள்ளைகள் தமிழ் மீடியத்துல செய்யறாக்கள் இருக்கிறீங்க பிள்ளைகள்? பிரீத்திகா மட்டுமா? மற்றாக்கள் எல்லாம் இங்கிலீஷா?
ரைட், பிரீத்திகா மட்டும்தான். ரைட். பிரீத்திகா, ஒருக்கா சாருக்கு ஒருக்கா ரிமைண்ட் பண்ண முடியுமாமா? மிஸ் சொன்னவான சொல்லுங்க. மிஸ் உங்களுக்கு சொன்னாங்களாம் சார், நீங்களும் அனுப்பல, அதனால என்ன கால் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லி ஒருக்கா சொல்லுறீங்களா? சாரோட ஒருக்கா ஓகே கதைக்கிறீங்க. சாருக்கு ஓகே ஒருக்கா மிஸ். ஞாபகப்படுத்துங்க, ஐசிடி நோட்ஸ் ஒருக்கா மிஸ் அனுப்ப சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லி. சார் ஸ்கூல் பிஸியோட தெரியறார் போல, எனக்கு மனசு பண்ணல அனுப்புறேன் மிஸ்ன்னுட்டு நான் மறக்க ஞாபகப்படுத்துறேன் சார். உங்களுக்கு அந்த ஜெனரேஷன்ல என்னம்மா நோட்ஸ் தந்து இருக்குது? ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட், ஃபோர்த்துக்கு தந்திருக்கா நோட்ஸ்? மிஸ் ஜெனரேஷன்ல தமிழ் மீனிங் ஆஹ் தலைமுறை அந்த மாதிரி. முதலாவது தலைமுறை, இரண்டாம் தலைமுறை, மூன்றாம் தலைமுறை. மிஸ் உங்களோட புக்கில் எத்தனையாம் பேஜ்ல இருக்கு? உங்களோட புக்கில் 1 minute. எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர், எஸ். தமிழ் ஐசிடி புக்கை வந்து நெட்ல டவுன்லோட் பண்ணலாம் டீச்சர். ஐடிக்காம அதுக்கு வேற ஒரு வெப்சைட் ஒன்று லிங்க் இருக்கு ஐடிக்கு. மிஸ் வந்து உங்களோட என்னம்மா? ஜிஓவி ஜிஓவி என்று எஸ், கவர்மெண்ட்ல தான். அது இங்கிலீஷுக்கு வேற ஏதோ லிங்க் கொண்டு இருக்கு. நான் தமிழுக்கு ஒரு கேட்டு பாக்குறேன்னா இதம்மா 1.3 1.3 தலைமுறைகள் எதுவும் இருக்கா? இல்ல மிஸ், முறைவழி அழகு அப்படித்தான் வந்திருக்காங்க. மைய முறைவழி அழகின் பரிணாமத்தை இனங்காணும் அப்படி. பரிணாமம். ஓ மிஸ் முதலாம் தலைமுறை என்ற போர்ட்ல அடிச்சு தந்திருக்காங்க. இருக்குதானே? ஒரு வட்டம் ஒரு போர்டு மாதிரி ஓ அடிச்சு தந்திருக்காங்க. முதலாம் தலைமுறை, ரெண்டாம் தலைமுறை, மூணாம் தலைமுறை, அதைத்தான் நாங்க இப்ப இதுல படிக்கிறோம். சரியா? 4 தலைமுறை மட்டும் இருக்கு. என்னம்மா? 4 தலைமுறை மட்டும் இருக்கு எங்கட புக்ல. எஸ், 4 தலைமுறை தான் இருக்கு. நாங்க இப்ப கடைசியா இப்ப இங்கிலீஷ்ல பார்த்தா 4th ஜெனரேஷன் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். 4வது தலைமுறை. ஓகே மிஸ், தேங்க்யூ. ஓகேயா? ஓகே மிஸ். ரைட், ஓகே. அடுத்து நாங்க இப்ப ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம் விலைகள். என்ன அடுத்தது? 4ஆம் தலைமுறைக்குரிய கம்ப்யூட்டர்ஸ் உடைய எக்ஸாம்பிள்ஸ். மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ் இங்க இருக்கு. எல்இடி, லேப்டாப், அடுத்தது டேப்புகள், என்னது போன்ஸ், இதெல்லாம் மாடர்ன். மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ்க்குள்ள என்னம்மா? விளங்கல ஐபேட் விளங்கல. ஐபேட் வருமா டீச்சர்? ஐபேட் இல்ல. கம்ப்யூட்டர்னு சொன்னா விளங்கி கொள்ளாமல. கம்ப்யூட்டர்னு சொன்னா இலத்திரனியல் என்ன சொல்றது, உபகரணம். அதாவது ஏதாவது ஒரு விஷயத்த நாங்க செய்யறதுக்கு கணனி மயப்படுத்தப்பட்ட எல்லா உபகரணங்களையும் நாங்க கம்ப்யூட்டர்னு சொல்லுவோம். வாஷிங் மிஷின் ஆல்சோ கம்ப்யூட்டர், ஏடிஎம் மிஷின் ஆல்சோ கம்ப்யூட்டர். என்ன மாதிரி கம்ப்யூட்டர்? அதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் செய்திருக்கிறாங்க செயல்முறைக்கு. சோ அதை நாங்க பயன்படுத்துறோம்னா கணினி. கணிச்சு எங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையை செய்யற இயந்திரம் எல்லாத்தையும் நாங்க கணினின்னு தான் சொல்லுவோம். சரியா? ஏதாவது ஒன்றை கணிச்சுன்னு சொன்னா இப்படித்தான் செய்ய வேணும், இப்படித்தான் செய்ய வேணும்ன்ற ஒரு வரையறையோட செயல்படுற எல்லா இயந்திரங்களையும் we can call commonly computer, right? Not only the laptop or ஸ்கூல்ல நீங்க பாக்குற எல்இடி கம்ப்யூட்டரோ இல்ல. சரியா? சோ கம்ப்யூட்டர் அன்னைக்குல எல்இடி கம்ப்யூட்டர் வரலாம், லேப்டாப் வரலாம், டேப் வரலாம், ஐபேட் வரலாம், ஐபோன்ஸ்கள் வரலாம். போன்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டர்ஸ் அந்த கேட்டகரிஸுக்குள்ள அடங்கும். சரியா? ஓகே, ரைட். அடுத்தது பார்ப்போம். அடுத்தது ஒரு கேள்வி. Do you know
millisecond, microsecond, nanosecond, picosecond. இது உங்களோட புக்ல இருக்கு. உங்களோட புக்ல கடைசியா இருக்கு பாருங்க, ஒரு சார்ட் ஒன்று இருக்கு. யாரு எங்கட பிரீத்திகா பாருங்க, உங்களோட புக்ல முதலாம் பாடத்துல கடைசியில இருக்கு பாருங்க. எஸ் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அடுத்து ஒன்று பாத்தீங்கன்னா, இப்போ அடுத்ததா நீங்க ஹெட்டிங் போடக்கூடிய ஒரு விஷயம் வந்து பிள்ளைகள், ஸ்பீட் ஆஃப் த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், அதாவது சிபியோட ஸ்பீட் சொன்னா என்னது, அது என்னத்தை குறிக்குது சொல்லித்தான் பார்க்க போறோம். சரியா? சோ விளங்கப்படுத்திட்டு பிறகு நாங்க எழுதுவா. ஸ்பீட் ஆஃப் த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், அதாவது சிபியு, also known as clock speed. The units used to measure the speed of the CPU is hertz. Hertz ன்னு சொல்லுவோம். என்னன்னு சொன்னா இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா பிள்ளைகள், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டோட ஸ்பீட் வந்து கிளாக் ஸ்பீடா இருக்கும். கிளாக் ஸ்பீட் அப்படி இருக்கும், டிக் 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 டிக், இந்த மாதிரி தான் போகும். சோ அந்த கிளாக் ஸ்பீடோட ஸ்பீட் தான் எங்கள்ட சிபியோட ஸ்பீடா இருக்கும். அதாவது சிபியு வேலை செய்கிற வேகம் அந்த வேகத்துலாம் இருக்கு. அத நாங்க எண்ணத்துல மெஷர் பண்ணுவோம். இப்போ ஒரு திரவத்தை அளக்குறேன்னு சொன்னா எண்ணத்துல அளப்போம், என்ன மெஷர்மெண்ட்ல அளப்போம், லிட்டர் இல்லாட்டி மில்லி லிட்டர், ரைட்? சோ அத போல இந்த கிளாக் ஸ்பீட், அதாவது சிபியோட அந்த கிளாக் ஸ்பீடை நாங்க மெஷர் பண்ணுற ஸ்பீட் என்னத்துல மெஷர் பண்ணுவோம், ஹெர்ட்ஸ்ல. HZ தான் பிள்ளைகள் சிபியோட ஸ்பீடு நாங்க மெஷர் பண்ணுற மெஷர்மெண்ட், ரைட்டா? அதான் ஹெர்ட்ஸ், HZ. அடுத்து, in modern computers the unit megahertz, MZ, and gigahertz, GSAT, is used to measure the speed of the CPU. என்னவாம்? in modern computer. ஆனா முன்ன பார்த்தோம் என்னது, கிளாக் ஸ்பீட், அது வந்து ஹெர்ட்ஸ்ல இருந்துச்சு. இப்ப வந்து மெகா ஹெர்ட்ஸ், அதாவது அதை விட ஸ்பீட், மெகா ஹெர்ட்ஸ், ஜிகா ஹெர்ட்ஸ். இப்பத்த சிபியூல நாங்க யூஸ் பண்ணுற சிபியோட வேகத்தை எதில் அளப்போம், மெகா ஹெர்ட்ஸ் அண்ட் ஜிகா ஹெர்ட்ஸ். இது வந்து என்ன மாதிரி இருக்கும், முதல்ல நாங்க பார்த்தோம் கிளாக் ஸ்பீட் ஹெர்ட்ஸ்ல இருந்துச்சு. அந்த ஹெர்ட்ஸை விட இது கொஞ்சம் வேகம் கூடினது. கூடின வேகத்தை அளவுறது தான் இது மெகா ஹெர்ட்ஸ் அண்ட் ஜிகா ஹெர்ட்ஸ். ஹெர்ட்ஸ்கள் விளங்குதா பிள்ளைகள்? இல்லாட்டி விளங்கின மாதிரி இருக்கிறீங்களா? கவினா, ஷனோஸ் வீடியோவை காணல, ஷனோஸோட வர்ஷனியோட வீடியோவை காணல, என்ன செய்றீங்கன்னு மிஸ்ஸுக்கு தெரியல. ஹெர்ட்ஸ்கள் விளங்கிட்டா? ஸ்பீட கணிக்கிறது. எஸ் ஆர் நோ? ரைட், ஓகே. இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கிலோ ஹெர்ட்ஸ், ரைட்? KZ எத்தனைய குறிக்கும்னா 1000 ஹெர்ட்ஸ குறிக்கும். KZ கிலோ ஹெர்ட்ஸ் வந்து 1000 ஹெர்ட்ஸ குறிக்குதா. ஒரு மெகா ஹெர்ட்ஸ் எவ்வளவு? எவ்வளவு? 10 லட்சம் மெகா ஹெர்ட்ஸ். ஒரு ஜிகா ஹெர்ட்ஸ் 100 லட்சம், 100 கோடி, ரைட்? மெகா ஹெர்ட்ஸ். சோ இதோட மெஷர்மெண்ட் பிள்ளைகள் எப்படி எந்த அளவில் அளக்கப்படுகிறது என்று சொல்லித்தான் இருக்கு. இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்களுக்கு எல்லாம் வராது, சும்மா நீங்க தெரிஞ்சு கொள்றதுக்கு தான் இந்த வேர்ட். சரியா? அப்ப நாங்க இந்த ஸ்பீட குறிச்சு ஒரு எழுதி கொள்வோமா? ஸ்பீட் 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 ஸ்பீட குறிச்சு எழுதி கொள்வோமா? ரைட், ஒரு ஹெட்டிங் போட்டு கொள்ளுங்க பாப்போம். ஸ்பீட் ஆஃப் த சென்ட்ரல் ப்ராசஸிங்
யூனிட். ரைட், சிபியூட. பிரீத்திகா, இதுக்குரிய தமிழ் என்ன இருக்குன்னு பாருங்க ஒருக்கா. வேகம். மைய முறைவழி அலகின் கதி. அதைத்தான் போடுங்க, ஹெடிங்கா போட்டுக்கொள்ளுங்க அப்போ. மைய முறைவழியின் கதி. அதை குறிச்சு என்ன எழுதி இருக்குது உங்களுக்கு புக்ல, என்ன தந்திருக்கு? புக்ல கடிகார கதி கிளாக் ஸ்பீட் எனப்படும் மைய முறைவழி அலகின் கதி என்பது ஒரு செகண்டில் மைய முறைவழி அலகினால் நடைமுறைப்படுத்தப்படும் அறிவுறுத்தல்களின் எண்ணிக்கையாகும். மைய முறைவழி அலகின் கதியை அளப்பதற்கு ஹெர்ட்ஸ் எனும் அலகு பயன்படுத்தப்படுகின்றது. ஹெர்ட்ஸ், நவீன ஹெர்ட்ஸ். கணினி ஓகே, அப்ப நான் இதுல இங்கிலீஷ்ல இருக்கிற நோட்ஸ் உங்களுக்கு தமிழ்ல தான் உங்களோட புக்லயும் இருக்கு போல. ஸோ அதை மொழி கொள்வோமா? ரைட். ஓகே பிள்ளைகள், எழுதிட்டீங்களா? பாயிண்ட்ஸ் பண்ணிக்கொண்டுங்க. அப்போ பாயிண்ட்ஸ் பண்ணுங்க. ஸ்பீட் ஆஃப் த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், CPU, also known as clock speed. கிளாக் ஸ்பீடோட சம்பந்தப்பட்டு என்ன தமிழ் வேர்டு இருக்குது, சென்டென்ஸ் இருக்கு பிரீத்திகா? என்ன மிஸ்? கிளாக் ஸ்பீடோட சம்பந்தப்பட்ட என்ன தமிழ் சென்டென்ஸ் இருக்கு உங்களுக்கு? எப்படி இருக்கு? கடிகார கதி. எப்படி இருக்குன்றது இருக்கா? ஃபுல்லா வாசிங்க அப்போ. ஒரு செகண்டில் மைய முறைவழி அலகினால் நடைமுறைப்படுத்தப்படும் அறிவுறுத்தல்களின் எண்ணிக்கையாகும். மைய முறைவழி அலகின் கதி அளப்பதற்கு ஹெர்ட்ஸ் எனும் அலகு பயன்படுத்தப்படுகிறது. நவீன கணினிகளில் ரைட். முதல் அந்த கிளாக் ஸ்பீடுக்குரிய அந்த சென்டென்ஸ் இருக்கா வாசிங்கம்மா. கிளாக் ஸ்பீடுன்றதை மென்ஷன் பண்ணிருக்கு, அந்த சென்டென்ஸ் இருக்கா வாசிங்க. கேட்கல, ஆஃப் பண்ணி இருக்கிறீங்க. கடிகார கதி எனப்படுவது மைய முறைவழி அலகின் கதி என்பது ஒரு செகண்டில் மைய முறைவழி அலகினால் நடைமுறைப்படுத்தப்படும் அறிவுறுத்தல்களின் எண்ணிக்கையாகும். சரியா, ரைட். அதான் முதலாவதுக்கா. இந்த முதலாவது வந்து உங்களுக்கு அதுல தந்திருக்கிறது. அடுத்தது வந்து மைய முறைவாளியாக்கின் வேகத்தை அளக்குற அலகு வந்து ஹெர்ட்ஸ்ன்றத அடுத்த பாயிண்ட்ஸ் அலைய கொள்ளுங்க. இந்த ரெண்டாவது பாயிண்ட்ஸுக்குரியது உங்களுக்கு அதுல இருக்கா? ஓகே மிஸ். கடைசி பாயிண்ட். In modern computer, the unit megahertz, mg, mz, and gigahertz, gz, is used to measure the speed of the CPU, right? ஓகே, கடைசி பாயிண்ட் பிரீத்திகா, உங்களுக்கு அந்த நவீன கணனிகள்ல பயன்படுத்தப்படுகிற
என்னென்ன தீயை போட்டு அளப்பது எஸ் எஸ் அது கதையை அலகுகள் மெகாஹெர்ட்ஸ் அது அதை எழுதுங்க அந்த பாயிண்ட்ஸ் ரைட் ஓகே மிஸ். ரைட் ஓகே பிள்ளைகள் இப்ப நாங்க மீதியை அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணுவோம் சோ நாங்க முதலாம் பாடத்துல சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னு சொன்னா என்னதுன்றது ஃபர்ஸ்ட் யூனிட் முடிச்சிட்டோம் சரியா ஓகேயா சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல மிச்சதை நாங்க கண்டினியூ பண்ணுவோம் ஓகே பிள்ளைகள் யாருக்காவது ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கிளாஸ் முடிகிறதுக்கு முன்ன கேட்டுடணும் சரியா எவ்ரி கிளாஸ் நீங்க அதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ள வேணும் ஓகேயா ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கொள்ள வேணும் ரைட்டா பிள்ளைகள் ஓகே எல்லாருக்கும் தேங்க்யூ குட் நைட் காட் பிளஸ் யூ ஆல் Thank you, Thank you, teacher. God bless you, teacher. Have a nice day. Bye.